அதனால தான் நான் சொல்லியிருக்கேன், இந்த சந்திரா தான் வந்துட்டு பிரியங்கா தான் பழனியம்மா, இவங்க தான் வந்துட்டு கலைஞர் பொண்டாட்டி பத்மாவதி அப்படின்னு ஒத்துக்கங்க. ஈழத்தமிழர் பிரச்சனை, ராஜீவ்காந்தி பிரச்சனை, இந்திரா காந்தி கொலை வழக்கு எல்லாத்தையுமே மறைமுகமாக நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு ஒத்துக்கங்க. அப்படி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க பட்சத்தில் பிரச்சனையில் முடிச்சுக்கலாம். இந்த பொண்ணுங்க எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நான் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கேன். போலீஸ் ஸ்டேஷனில் போன வருஷம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இவங்க இந்த பொண்ணு மேலே ஒரு சின்னதாக ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். ஏன்னா இவங்க வந்துட்டு எங்கள் மேலே போய் கம்ப்ளைண்ட் முடிஞ்சால் கம்ப்ளைண்ட் கொடு, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு நிறைய அப்படி சவால்லாம் விட்டுருக்காங்க. அதனால நான் ஒரு சின்னதாக ஒரு பெட்டிஷன் ஒன்று போட்டிருக்கேன் போன வருஷத்தில். டிவோர்ஸ் கொடுத்துருங்க, ஒதுங்கிக்கோங்க. நீங்கள் எந்த ரம்யா மேலே பழி சுமத்துறீங்களோ அந்த ரம்யாவை நான் கட்டிக்கிறேன், வாழ்ந்துக்கிறேன், நான் என் வாழ்க்கையை நான் வேறு மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை பண்ணி முடிச்சிருக்கேன். என்ன பண்ணுறானுங்கன்னு தெரில, என்ன மாதிரி பிரச்சனையில் கொண்டு போவானுங்கன்னு தெரில. அது இந்த சந்திராச மணிமேகலை எல்லோரும் சேர்ந்து பிளான் போடுவாளுங்க.